ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் அண்ட் ஸ்மைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஓல்டு ஷாலை எப்படி ஒரு ஷ்ரக்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த ஷால் தான் வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போது இதனுடைய அகலத்தை நம்ம வந்துட்டு உயரமாக எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹைட்டாக எடுத்துக்க போகிறோம். இது டீனேஜ் கேர்ள்ஸ்க்கான அந்த ஷாலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இதில் இருக்கிற ஹைட் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 20 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஹைட் இருக்குது. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் பேசிக் பாடி பேட்டர்ன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது டோட்டல் ஷோல்டர், ஆர்ம்கோல், செஸ்ட் ரவுண்ட், வெஸ்ட் ரவுண்ட், அப்புறம் ஹிப் ரவுண்டும் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதனுடைய நெக்லைன் வந்து ஃபோல்டிங் சைடு வரா மாதிரி இந்த பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணுறேன். நெக்லைன் வந்து நான் கட் பண்ணலை. ஓகே, இப்போது இந்த பேட்டர்ன் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம நெக் வித்தும் ஹைட்டும் கொடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா துணியை சிங்கிள் ஃபோல்டிங் தான் போட்டிருந்தேன். ஏன்னா இதனுடைய பேக் சைடு தான் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம். 2.5 இன்ச்சஸ் நெக் வித்தும் 1 இன்ச் வந்து நெக்கினுடைய பேக் நெக்கினுடைய ஹைட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நெக்கு நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ இதுதான் வந்து பேக் சைடு. நெக்ஸ்ட்டு அதே பேட்டர்னை வச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மீதம் இருக்கிற இந்த ஷால் வந்து நான் ஃபுல்லாக டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேட்டர்ன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த ஃபோல்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்ம்கோல் வர மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் சைடுக்கு நெக்லைன் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஃபோல்டிங்கில். இது பார்த்திங்கன்னா ஆர்ம்கோல் வந்திருக்கு. இப்போ இந்த ஓப்பன் சைடில் நெக்லைன் வரும். இது வந்து ஏன் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த மீதம் இருக்கிற அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணணும். ஸோ பாருங்கள், இதை அந்த எண்டு வரைக்கும் நான் மார்க் பண்ணிட்டேன் அந்த பேட்டர்ன் வச்சு. இதில் நெக் வந்து நான் கட் பண்ணலை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஷ்ரக் வந்து ஓப்பனில் இருக்கும். அதனால் நான் கட் பண்ணலை. அது இப்படியே ஃப்ளோ ஆகுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஷ்ரக் வந்து. ஸோ இப்போது அந்த ஹிப்பினுடைய ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து இந்த மேலே பாருங்கள், இந்த ஷால்னுடைய அந்த எண்டு வரைக்கும் நான் இந்த மாதிரி கர்வ் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த க்ளோஸ்டாக இருக்கிற இந்த பொர்ஷன் நான் ஓப்பன் பண்ணி கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மெத்தட் வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஷ்ரக் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன் ஈவனாக. இந்த ஷால் வந்து ரொம்பவே வந்துட்டு மெலிசாக இருக்கிறனால கொஞ்சம் ஃபோல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ஈவனாக கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, இப்போ 2 பீசஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போது அடுத்து இதனுடைய கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஆர்ம்கோல் லைனுக்கு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி, அதாவது கட் பண்ணிடலாம். ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஸ் பீசஸ். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆர்ம்கோல் வந்து சைடில் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த துணி வந்து கொஞ்சம் கேர்ல் ஆகிட்டே இருக்குது. அதனால எடுத்து விட்டுட்டு நான் ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
இப்போது இன்னொரு பக்கம் ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த ஷ்ரக்குனுடைய அந்த ஷேப் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்கோல் லைன் இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸை வச்சு இதனுடைய நல்ல பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். அதுக்கப்புறமா உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். அதாவது பெட்டிக்கோட்கெல்லாம் நம்ம அப்படியே மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, கிராஸ் பீஸ் வைக்காமல், அந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுன்னா நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். இது மாதிரியே இன்னொரு பக்கமும் ஆம்கோலை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான், அழகாக ஒரு ஷ்ரக் வந்து ரெடி ஆகிடும். இப்போல்லாம் வந்து பிள்ளைங்க ஷால் வந்து போடுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஷ்ரக்கு நம்ம பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஷால்லையே. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் ஆம்கோல் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் சைடு ஸ்டிச் பண்ணிடுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நம்ம நெக்லைனும் இந்த பாட்டம் ரவுண்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது கீழேருந்து ஃபுல்லாக அந்த நெக்லைன் வரைக்கும் எல்லாமே நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஒரு தையல் போட்டோன்னா போதும். நீங்கள் இதில் லேஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுனாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கும். நான் வந்து இது சிம்பிளாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ப்யூர் எல்லோலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு நீங்கள் பிளாக் கலர் பாம்பாம் லேஸ் அந்த மாதிரி வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். டேசில்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். இப்படியே சுற்றி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம ஒரு ஓல்டு ஷாலை ரொம்ப அழகான ஒரு ஷ்ரக்காக டர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், வியர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அவுட்ஃபிட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.